ஹாய் மக்களே, ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ், ஆப்பிளோட ஐஓஎஸ் இந்த 2 ஓஎஸ் தான் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கூகுளோடது, ஐஓஎஸ் ஆப்பிளோடது இல்லையா. இதை தவிர்த்து 3வதாக இன்னொரு ஓஎஸ் நம்ம இந்தியாவில் இப்போது உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா BharOs, BHAROS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த BharOsஐ யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஐஐடி மெட்ராஸ் டெவலப்பர்கள் தான் இதை டெவலப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. டெக்னாலஜியை பொறுத்தவரை ஆண்ட்ராய்டு ஓஎஸ், BharOs ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஓஎஸ் ஆனது ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய ஏஓஎஸ்பி மூலமாக இயங்கக்கூடியது. ஆனால் கூகுளோட ஆண்ட்ராய்டு ஓஎஸுக்கும் BharOsக்கும் எங்கே டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வீஸோட இந்த BharOs வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினா அதில் ஆல்ரெடி கொஞ்சம் கூகுளோட ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த BharOs இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய அந்த மொபைலை வாங்கினா வெறும் நமக்கு மொபைல் மட்டும்தான் இருக்கும். அதில் ஆல்ரெடி ஆப்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஸும் அதில் இன்ஸ்டால் பண்ணி தரமாட்டாங்க. நமக்கு ஆப்ஸ் ஏதோ தேவைன்னா நம்ம அதில் கொடுக்கக்கூடிய ஆப் ஸ்டோரை யூஸ் பண்ணி நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் BharOsஐ டெவலப் பண்ண டெவலப்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலடு ஆப் இல்லாதனால, ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஆப் இல்லாத காரணத்தினால நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்பவே மிச்சமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தவிர்த்து BharOsல இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைவசின்றது ரொம்பவே முக்கியம் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே அந்த ப்ரைவசின்றது முக்கியம். இந்த BharOsஐ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ப்ரைவசி இன்னும் ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஸை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ கூகுளோட ஆப்ஸை நம்ம எதுவுமே எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல. நமக்கு எந்த ஆப் தேவையோ ஸோ அந்த ஆப்பை தான் நம்ம எடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் ப்ரைவசி ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக ப்ரைவசிக்காகவும் ஒரு சில சேஞ்சஸை செஞ்சுருக்கிறதா BharOs டெவலப்பர்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த BharOsஐ இன்னமும் சோதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் டெஸ்டிங் மெத்தடு தான் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் எல்லா மக்களுக்கும் இது வந்து சென்றடையுன்ற மாதிரி டெவலப்பர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான டெக்னிஸ்ட்ரி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க.